வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் அசதியா இருக்கு. தூங்கி ஒரு 3, 4, 5 நாள் ஆச்சு. ஏன் அப்டின்னா, மர்மர் படம் பார்த்தேன். மர்மர் படம் பார்த்ததுலேருந்து ஐய்யய்யோ! தூங்கி எனக்கு வந்து அப்டியே தூக்கமே வரலைங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு தூங்கி. நல்ல வேளை நான் பிரெக்னன்ட் லேடி கிடையாது. பிரெக்னன்ட் லேடீஸ்லாம் மர்மர் படத்துக்கு போவே கூடாதுன்றாங்க. போயிருந்தேன்னா என் கரு கலஞ்சிருக்கும். சொல்லும்போது எப்டி இருக்கு கேட்கும்போது? வெறுப்பா இல்ல, அபத்தமா இல்ல. இதே மாரி தான் இருக்குது மர்மர் படத்துடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வார இணையதளத்தில இந்த வார பிளாஸ் 3 யாருக்கு போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்மர் படக்குழுவினருக்கு தான். அப்புறம் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் கூட. மர்மர் அப்படின்ற படம் வந்து ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஹாரர் படம். ஸோ அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்காக வழக்கம் போல Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் குடுத்து, படத்த நல்லா ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களும் வந்து காசு வாங்குனா சும்மா இருப்பாங்களா? டெக் நண்பர்கள் மட்டும் இல்ல. நாங்களும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் சளைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பயங்கரமா ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து மர்மர் படக்குழுவினரே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அப்படியே எந்திரிக்கிறாங்க. மர்மர் பார்த்தங்க, தூங்கி 3 நாள் ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க என்னடான்னா, தியேட்டர்ல உட்காந்துட்டே வீடியோஸ், தயவு செஞ்சு பிரெக்னன்ட் லேடீஸ் இந்த படத்த பார்த்துறாதீங்க அப்படின்றாங்க. பிரெக்னன்ட் லேடீஸ் தான் இந்த நாட்டுல என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரியல. எல்லா விளம்பரத்துக்கும் அவங்க தான். பெயிண்ட் விளம்பரத்துக்கு பிரெக்னன்ட் லேடி தான். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வந்து நீ இத சொன்ன அப்படிம்பாங்க. பால் விளம்பரத்துக்கு பிரெக்னன்ட் லேடீஸு. வேற ஏதாவது செருப்பு விளம்பரமா பிரெக்னன்ட் லேடீஸு. இப்ப கடைசியில வந்து Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் பிரெக்னன்ட் லேடீஸ் மாட்டிட்டு படுற பாடு இருக்குதே. ஐய்யயோ! ரொம்ப பாவங்க நீங்க ஆனா. எல்லாத்துக்குமே பிரெக்னன்ட் லேடீஸ இழுத்து ஒரு ப்ரமோஷன் பண்றது. சரி, இதெல்லாம் எல்லாரும் பண்றதா, சின்ன பசங்க வராதீங்க, பிரெக்னன்ட் லேடீஸ் வராதீங்கன்றது யூசுவலா ஒரு பேய் படத்துக்கு பண்ற ப்ரமோஷன் தான்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து ஒரே ஃபுட்டேஜ், இந்த தியேட்டர்ல வந்து படம் ஓடுற ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அது வந்து எல்லார்ட்டயும் ஒண்ணு தான் இருக்கு. எல்லாம் ஒரு 10 பேர் போட்டுருக்காங்க அப்படின்னா, 10 பேருமே தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு எத காட்டுறாங்கன்னா, அந்த வீடியோவ தான் காட்டுறாங்க. ஒரே வீடியோ தான். அதே மாரி வீடியோவ எல்லாரும் போட்டு நான் போய் தியேட்டர்ல படம் பார்த்தேன். இவங்க பார்த்தாங்களா? நம்ம அத நம்பணுமா? அதுக்காக அந்த மாரி ஒரு எஃபெக்ட் ஓவரா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அத வந்து பிரஸ் வந்து கேட்டாங்க நேரடியா அந்த மூவி க்ரூட்ட. கேட்ட உடனே அவங்க வந்து அ பயங்கரமா எங்க ஏரியா மர்மருங்கலாம் போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்குதுங்க வெளிய. ஓகே. அது வந்து படக்குழுவினர்ட்ட வந்து கேட்ட உடனே அப்படிலாம் இல்ல. என்கிட்ட ஒரு 100 இது இருக்கு அந்த மாரி. நான் வந்து 100 பாசிட்டிவான ரிவ்யூஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. 100ல ஒரு 2 போட்டா கூட நல்லா இருக்கும். படம் சுமார் தான். அது மட்டும் இல்லாம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றத வச்சு ப்ரமோஷன். ஐயோ! ஃபவுண்ட் ஃபுட்டேஜா? அப்ப பார்த்தே ஆகணுமே அப்படின்றாய்ங்க. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அவ்வளோதானே. முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் அப்படின்றதுக்காக போய் பார்க்கணுமா? பிஜிஎம் இல்ல அப்படின்றதுக்காக பார்க்கணுமா? நல்ல முயற்சியா இருந்தா படத்த பார்க்கலாம். இது ஒண்ணு. இந்த ப்ரமோஷன்லயே வந்து எனக்கு ரொம்ப அ இந்த இந்த ப்ரமோஷன் பத்தி மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, ஒருத்தங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல. கெட் ரெடி வித் மீ மூலமா ஒரு ப்ரமோஷன் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. ஓகே. கெட் ரெடி வித் மீ அப்படின்றது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது மூலமா அவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆனா, திரும்ப அதே மாரி தான் நான் மர்மர் பார்த்தேன். ஐய்யயோ! தூங்கவே இல்ல அப்படின்ற ப்ரமோஷன ஒரு கெட் ரெடி வித் மீயோட சேர்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கொஞ்சம் கிளாமர் காமிச்சா போதும், இவனுங்க வந்து ஆன்னு வாய தொறந்துட்டு பார்க்க போறானுங்க. அதனால இந்த லூசு பயலுகள ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் கிளாமரஸா நம்ம எதாவது பண்ணிடலாம். நான் சொல்லல. அவங்க அப்படி மீன் பண்ணி உங்கள அப்படி நெனச்சுக்கிட்டு, உங்கள அப்படி எடுத்துக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க என் மேல கோவிச்சுக்க கூடாது. இந்த மர்மர் ப்ரமோஷன்ஸ நீங்க மொத்தமா பார்க்கணும்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். Instagram போய் சர்ச்ல #மர்மர்னு போடுங்க. வர்ற எல்லா வீடியோவுமே ப்ரமோஷன் தான். அந்த படத்த பத்தி கிரிட்டிக்ஸோ, இல்ல மீம் பேஜஸோ யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. எல்லா வீடியோவும் ப்ரமோஷன் வீடியோ தான் வரும். இல்ல அந்த ப்ரமோஷன் பார்த்துட்டு நான் படத்துக்கு போனா நல்லா இல்லன்ற வீடியோ வரும். அதுல நீங்க பாருங்க அந்த கெட் ரெடி வித் மீ இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு. சத்தியமா நான் அப்படி நெனைக்கல. அவங்க உங்கள இப்படி சீப்பா நெனைக்கிறாங்க. நம்ம அப்படி போட்டா கொஞ்சம் கிளாமரா போட்டா போதும். இவனுங்க வந்து வாய பொளந்துட்டு பார்ப்பாங்கன்ட்டு. என் மேல கோச்சுக்கக்கூடாது. இந்த வார பிளாஸ் 3லயே இன்னொருத்தவங்களும் இருக்காங்க இன்னைக்கு. பிளாஸ் 3 பார்ட் 2 யாரு அப்படின்னா, தட் பொட்டேட்டோ ஃபேஸ். ஸோ அவங்க வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சில மாட்டுறது தான். அவங்க அந்த கான்ட்ரோவர்சியே வந்து அவங்க பதிலுக்கு திருப்பி அவங்க ஒரு வீடியோ போட அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து செகண்ட் டைம் அவங்க இந்த மாரி ஒரு விஷயத்துல மாட்டுறது. என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா யுவன் சங்கர் ராஜா வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில வந்து யுவன் வந்து தென்பாண்டி சீமையிலே பாட்டு அந்த அந்த டாபிக் வரும். ஸோ இவங்க வந்து ஒரு வெர்ஷன் பாடுவாங்க. பாட்டு பாட சொன்னா அவங்க பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாங்க. யுவன் சொல்லுவாரு, "நீங்க வந்து லிரிக் தப்பா பாடுறீங்க" அப்படின்னோனே, ஆனாலும் எனக்கு லிரிக்லாம் தெரியாது. ஜஸ்ட் வைப் அப்படின்ருவாங்க. இதுவரைக்கும் ஓகே பரவால்ல. சரி ரைட் இருந்துட்டு போட்டும் அப்படின்னு விட்டுறலாம். ஆப்போசிட்லேருந்து இன்னொருத்தர் சொல்லுவாரு, "அது ரஜினி பாட்டா?" அப்படின்னுவாரு. தென்பாண்டி சீமையிலேவ ரஜினி பாட்டான்னு கேட்பாரு. ரச்சகன்ல நரம்பு பொட்டைக்கும்ல அந்த மாரி அப்படியே வெட்ட 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 வெட்டன்னு பொட்டச்சிட்டு வந்துருச்சு எனக்கெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அத நெறைய பேர் வந்து சமூக வலைதளத்திலலாம் வந்து போட்டு, சோசியல் மீடியால போட்டு, எஸ்பெஷலி தமிழ் சந்து ட்விட்டர்ல வந்து நெறைய பேர் அத இது பண்ணியிருந்தாங்க. 0 சினிமா நாலேட்ஜ் இருக்கிற ஒருத்தங்கிட்ட நீங்க ஏன் வந்து ப்ரமோஷன் போறீங்க? ஏன் வந்து இன்டர்வியூ குடுக்குறீங்க? யுவன் வேஸ்டட் ஹிஸ் டைம். யுவன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு வேஸ்ட் பண்ணத அப்டின்லாம். அவங்கள சொல்லி ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம அதிகமா வியூஸ் குடுக்குறோம். நம்ம அதிகமா பார்க்குறோம்.
அவங்க வந்து வீடியோவே போடக்கூடாதுன்னோ, இல்ல அவங்களுக்கு வந்து நாட் ஃபிட் ஃபார் ரிவ்யூஸ் இல்ல இன்டர்வியூஸ்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருக்குமே எல்லாத்துக்கான உரிமையுமே இருக்கு. அவங்களும் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா, சம்ஒன் லைக் யுவன்ல ஒரு பெரிய பெர்சனாலிட்டி, ஒரு அச்சீவர், நெறைய தெரியும் அப்படின்ற ஒருத்தர் வந்து உட்கார்ற இடத்துல, உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வர்ற பெர்சனாலிட்டிய பத்தி, அவங்களுடைய வொர்க்ஸ் பத்தி அண்ட் ஜென்ரலா நீங்க எத பத்தி பண்றீங்களோ, உங்களுடைய ஜானர் என்னவோ, அதுல வந்து லைக் உங்களுடைய டாபிக் என்னவோ, அதுல வந்து உங்களுக்கு ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப சினிமா பத்தி தான் பேச போறோம். யுவன்ட்ட ஆப்வியஸா சினிமா பத்தி, மியூசிக் பத்தி தான் பேச முடியும். அப்ப சினிமா பத்தி ஜென்ரலா ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அத தானே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது வந்து டூ மச் கிடையாது. இட்ஸ் நாட் டூ மச் டூ எக்ஸ்பெக்ட்ல. ஸோ பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலே இது ஈஸியா இருந்திருக்குமே. நம்ம வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட ப்ரமோஷன்ஸ் வருது அப்படின்றதுக்காக அது நம்ம எதுவுமே வேல்யூ பண்ணாம, எந்த ஹோம் ஒர்க்குமே பண்ணாம, எந்த வொர்க்குமே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா டக்குன்னு போய் உட்காந்துடலான்றது இருக்குல்ல. அது வந்து தப்புன்னு சொல்லல. அது உங்களுடைய வே ஆஃப் வீடியோ மேக்கிங்கா இருக்கலாம். நல்லபடியா பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய டேலண்டோட, நெறைய சாதிக்கணுன்ற எய்மோட, நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எக்கச்சக்கமான பேர் மீடியா ஹவுஸ் வாசல்ல நிக்கிறானுங்க. எவ்வளவு தெரியுமா? ரூ. 15,000 சம்பளத்துக்கு ரூ. 15,000 நீங்க குடுங்க. யார இன்டர்வியூ பண்ணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை இன்டர்வியூ பண்ணணும்னாலும் நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து எந்த ரெகக்னிஷனுமே கிடைக்கிறது கிடையாது. அத பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நெறைய டேலண்ட் இருக்கு. அது இவங்க டேலண்டட் இல்லன்னு நான் சொல்ல வரல. இவங்களுக்கும் டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு வேற ஒரு எப்படி சொல்றது? வேற ஒரு டொமைன்ல வேற ஒரு ஏரியா ஆஃப் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதுல அவங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம். அது எல்லாமே இல்லன்னு நான் மறுக்கல நானு. டேலண்டே கிடையாதுன்னு நான் சொல்லல. யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, இதே மாரி டேலண்ட்ட வளர்த்துக்கிட்டு, ஒரு கொஸ்டினியர் நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டு, எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இருக்கான்ல, அவன்லாம் தத்தளிக்கிறான். மேல வர முடியாம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிராத எதா பண்ணிட மாட்டோமோன்னு அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கான். தரையில் நீச்சல் போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹம்பிளா சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் முத்தன கேஸ் தான் போல இருக்கு. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. நான் தெரியறனா? தெரியுது. என் கோட் தெரியுதா? தெரியுது. என் சட்டை தெரியுதா? தெரியுது. என் வாட்ச் தெரியுதா? தெரியுது. இந்த பேனா தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? ஏன்? படிச்சிருந்தா தானே தெரியும். அடுத்தது இந்த வாரம் மரண அடி. இந்த வாரம் மரண அடி வேற யாரும் கிடையாது. எக்ஸோடைய கிராக்குக்கு தான். கிராக் அப்படின்ற ஒரு ஏஐ வந்து எலான் மஸ்க் மாம்ஸ் வந்து போட்டியா லான்ச் பண்ணாரு. இந்த சாட் ஜிபிடி இதுக்கெல்லாம் போட்டியா இமேஜ் ஜென்ரேஷன்லாம் வந்து சூப்பரா இருக்கும். என்ன ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து ட்விட்டர்ல அதாவது எக்ஸ்ல வந்து நீங்க ட்வீட் பண்ணும்போது @கிராக்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணி நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லும். இப்படி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆளுங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. எல்லா கட்சிக்காரனும் கிராக்கை கையில் எடுத்துட்டான். எல்லா கட்சிக்காரனும் அவனுக்கு எத்தனை நாள் வன்மம் இருந்துச்சோ, அவனுக்கு என்னென்ன தீக்கணும்னு தோணுச்சோ எல்லாத்தையும் வெளிப்படையா போட்டான். அண்ட் அதோடைய ஆன்சர்ஸுமே வந்து ரொம்ப அன்பயஸ்டா இருந்துச்சு. யாரை நீங்க கேட்குறீங்களோ அதை பத்தி என்ன உண்மை இருக்கோ அதை அப்படியே போட்டுருச்சு. யாருக்கும் ஃபேவரபுளா இல்லை. ஸோ மேபி ஃபேவரபுளா மாறலாம் ஃபியூச்சர்ல. பட் சரியான அடிங்க. நீங்க வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கிராக் ஃபுல்லாக அது மட்டும்தான் இருந்தது. ஸோ கிராக்குக்கு வந்து செம்ம அடி இந்த வாரம். அதை ஏதாவது ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு அதை வச்சு ஸ்பேம் பண்ணி விட்டுறது. அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த வாரம் வாழ்த்துக்களோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய இந்த வார இணையதளம் வெளியான அன்னைக்கு தான் வந்து இந்தியா டீம் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க. அதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் இந்தியா டீமுக்காக. எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அடுத்த வாரம் சொல்லாமே அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் வந்துச்சு, சொல்லிட்டேன். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். சென்னையில் வந்து பீச்சில் கிரிக்கெட் போட்டு காமிச்சிருக்காங்க. பீச்சில் வந்து இந்தியா ஜெர்சியை போட்டுக்கிட்டு எல்லாருமா ஒன்றா உட்காந்து கிரிக்கெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் தான், ஒரு மாதம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஐபிஎல் ஆரம்பிக்க போது தோல் மேலே கை போட்டு மாமா மச்சான்னு பேசிட்டு இருந்தவங்களாம் அடித்து நாடுறதுக்கான நாட்கள் நெருங்கி விட்டது. அவ்வளோதான். அந்த ஐபிஎல் ப்ராப்பராக சீசன் ஆரம்பிக்கணும் கூட இல்லை. அந்த ஈவு வந்துருச்சுனாலே போதும். அதோட முடிஞ்சது கதை. இங்கே சென்னையில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வாசலில் ஒருத்தனை தான் அசிங்கமாக திட்டி யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போகிற நாட்கள்லாம் வந்து வெகு விரைவில் வந்துட்டுருக்கு. அன்றைக்கி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதோடு நான் கிளம்பிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வரட்டுமா?